மகிமையும் மகத்துவமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் கர்த்தராகிய தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 24 அதனுடைய 6வது வசனம். அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த நெருக்கத்தின் நாட்களிலே, சிறையிருப்பின் நாட்களிலே அவர்களுக்குரிய விடுதலையை கூறுவதை நாம் காண முடிகிறது. அதிலே ஒரு ஊமையாக 2 கூடையிலே அத்திப்பழங்கள் இருக்கிறதாக காண்பித்து, ஒரு குடையிலே நல்ல முதல் தரமான அத்திப்பழங்களும் 2ஆம் குடையிலே மிகவும் கெட்டுப்போன அத்திப்பழங்களுமாக 2 குடைகள் இருப்பதை காண்பித்து ஆண்டவர் இந்த காரியத்தையும் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மாதத்தினுடைய இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், யாரை கட்டி எழுப்ப போகிறார், யாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களை நாட்டி மகிமைப்படுத்த போகிறார் என்றால், நல்ல அத்திப்பழங்களைப் போல தேவனுடைய வார்த்தைகளை, தேவ தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்டு அவைகளுக்கு செவி கொடுத்து தங்கள் கிரியைகளை நேராக்கி கொள்ளுகிற தேவ ஜனத்தை ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். அவர்களை ஆண்டவராகிய தேவன் நிலைநிறுத்தி மகிமையான காரியங்களை அவர்களுக்காய் செய்ய போகிறார். எங்கே நொறுக்குதல் உண்டாயிருந்ததோ, எங்கே பலவிதமான மனித கிரியைகளினாலே நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வேதனையை பாடுகளையும் சகித்தார்களோ, அந்த இடத்திலிருந்து தகர்ந்து போய் கிடக்கிற வாழ்வின் பகுதிகள், தகர்ந்து போய் கிடக்கிற பொருளாதாரங்கள், தகர்ந்து போய் கிடக்கிற சரீர சுகவீனங்கள், தகர்ந்து போய் கிடக்கிற குடும்ப சந்தோஷ ஐக்கியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர்களை நான் கட்டுவேன், இனி இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், இனி அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுப்பதை நாம் காண முடிகிறது. நாமும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஊமையாய் சொல்லி காண்பித்து அந்த நல்ல குடை, ஒரு குடையில் இருக்க நல்ல அத்திப்பழங்களைப் போல தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்மை கட்டுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் கட்டவில்லை என்றால் ஒருவராலும் கட்டி எழுப்ப முடியாது. கர்த்தர் காக்கவில்லை என்றால் ஒருவராலும் நம்மை காக்க முடியாது. இதை உணர்ந்து கொண்டவர்களாய் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப, கர்த்தர் நம்மை காத்து நடத்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்வையும் கிரியைகளையும் செவ்வையாக்குவோம் என்றால், இந்த வசனத்தின்படியே இந்த நாளிலே இந்த மாதத்திலும் கட்டி எழுப்ப போகிறார். தேவ மகிமை விளங்க கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். இன்னொரு கொடையிலே அழுகிப்போன பழங்களாய் இருக்கிறது, அது மிகவும் அழுகின பழங்கள் என்று சொல்லப்பட்டிருக்காம். கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுக்காதவர்கள் கெட்டு போகிற காலமாகவும் இருக்கிறது. இதை கவனித்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தேவனுடைய இரக்கத்தினாலே கட்டி எழுப்பப்படுவோம், இரக்கத்தினாலே காக்கப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நடத்தி அதிசயங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவரீர் உன்னதத்திற்கு எழுந்தருளி இருக்கிறீர், மகிமையானவைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே கட்டப்படுவதற்காக, நாங்கள் நாட்டப்படுவதற்காக தகப்பனே உம்முடைய வேத வசனத்தை கேட்டு கை கொள்ளுகிற நல்ல குடையில் இருக்கிற அத்திப்பழங்களாய் விளங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கெட்டுப்போக அழிந்து போக அல்ல ஆண்டவரே, கட்டுவிக்க எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த நாட்களிலே அப்படியே நீர் எங்களை இந்த வசனத்தின்படி கட்டி எழுப்பும்.
எங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்பும், குடும்பத்தின் ஐக்கியத்தை கட்டி எழுப்பும், சுக வாழ்வை கட்டி எழுப்பும், பொருளாதாரங்களை கட்டி எழுப்பும், சகல நன்மைகளையும் கட்டி எழுப்புவீராக. கர்த்தரப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.